நாம சில சமயம் பண்ற ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க தெரியுமா? இன்னைக்கு நாம அப்படி ஒரு கதையை தான் பார்க்க போறோம். ஒரு சின்ன உதவியும் அதனால வர ஒரு பெரிய மாற்றமும். சரி, இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க செய்யற ஒரு சின்ன உதவி, அதுக்கு உண்மையிலேயே எவ்வளவு சக்தி இருக்க முடியும்? வாங்க, இந்த கேள்விக்கான பதில தேடி ஒரு சின்ன பயணத்துக்கு போகலாம். நம்மளோட கதை ஒரு எளிமையான கிராமத்துல பகிர்ந்துகிட்ட ஒரு வேளை உணவுல இருந்து தொடங்குது. அருண் ரொம்ப சாதாரண ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவன். அவனோட உலகம் ரொம்ப சின்னது, ஆனா அவனோட மனசு ரொம்ப பெருசு. அவன் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போற வழியில சாலையோரமா ஒரு நாய் ரொம்ப பசியோட உட்கார்ந்திருக்கிறத கவனிச்சான். கொஞ்ச நாள்ல அது அவனோட தினசரி வாழ்க்கையில ஒரு பாகமாவே ஆகிடுச்சு. அப்போ ஒரு நாள் அருண் ஒரு முடிவெடுத்தான். அது பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன முடிவுதான். தங்கிட்ட இருந்த மதிய சாப்பாட்டுல பாதிய அந்த நாயோட பகிர்ந்துகிட்டான். அந்த ஒரு சின்ன செயல் எல்லாத்தையுமே மாத்த போகுதுன்னு அப்போ அவனுக்கு தெரியாது. இப்போ அந்த சின்ன கருணை செயல் எப்படி ஒரு உயிரையே காப்பாத்துற நன்றியா மாறுச்சுன்னு பாப்போமா? அது ஏதோ ஒரு நாள் மட்டும் நடக்கல. முதல் நாள், அப்புறம் ஒரு வாரம், அப்புறம் பல நாட்கள்னு இது அருணுக்கு ஒரு வாடிக்கையாவே மாறி போச்சு. அவனுக்கும் அந்த நாய்க்கும் நடுவுல வார்த்தைகள் இல்லாத ஒரு அழகான நட்பு உருவாக ஆரம்பிச்சது. ஆனா ஒரு நாள் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துச்சு. அருண் பள்ளிக்கூடத்துல இருந்து திரும்பி வரும்போது ஒரு விபத்துல சிக்க போனான். ஒரு நொடி காலம் அப்படியே உறைஞ்சு நின்ன மாதிரி இருந்துச்சு. அந்த இக்கட்டான சமயத்துல அவனோட அந்த சின்ன நண்பன் சும்மா இருக்கல. அது தன்னோட முழு பலத்தையும் திரட்டி உரக்க குறைச்சு பக்கத்துல இருந்தவங்களோட கவனத்தை ஈர்க்க முயற்சி பண்ணுச்சு. அதோட குரல்ல ஒரு அபாய சங்கு ஒலிச்சது. நாயோட சத்தத்தை கேட்டு ஓடி வந்த மக்கள் அருணை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துனாங்க. பாத்தீங்களா, ஒரு சின்ன உணவு பகிர்வு இப்போ ஒரு உயிரையே காப்பாத்திருக்கு. இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது? நாம செய்யற உதவியோட எதிரொலி அது எப்படிப்பட்டது? உதவினா ஏதோ பெரிய தியாகம் செய்யறது இல்ல. அது ஒரு சின்ன செயல்தான். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அபார சக்தி இருக்கு. இந்த உண்மையை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு அருணுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா புரிஞ்சுது. அவன் கொடுத்தது வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அவனோட உயிரையே அவனுக்கு திருப்பி கொடுத்திருக்கு. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப எளிமையானது. முதல்ல நம்மள சுத்தி உதவி தேவைப்படுறவங்கள கவனிக்கணும். ரெண்டாவதா, நம்ம கிட்ட இருக்கிறது அது கொஞ்சமா இருந்தாலும் சரி பகிர்ந்துக்கணும். நிச்சயமா நாம கொஞ்சமா எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல நாம செஞ்ச உதவியோட பலனை நாமளே திரும்ப பெறுவோம். அதனால முக்கியமான விஷயம் இதுதான். நாம செய்யற ஒரு சின்ன உதவி மத்தவங்களோட வாழ்க்கைய மட்டும் மாத்தாது, அது நம்மளோட வாழ்க்கையமே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. அது நம்ம கருணையோட ஒரு அழகான எதிரொலி மாதிரி. இப்போ நான் இந்த கேள்வியை உங்ககிட்டயே கேக்குறேன். உங்களோட ஒரு சின்ன உதவி, உங்களோட ஒரு சின்ன கருணை இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? யோசிச்சு பாருங்க.